ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கனி கொடுக்காத அத்தி மரத்தின் உவமையை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் பேர் இயேசு கிட்ட வந்து ஒரு கொடூரமான சம்பவத்தை சொல்றாங்க. சில கலிலேயர்கள் தேவாலயத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்தப்போ பிலாத்து அவர்களை கொன்று விட்டான். அவங்க பலியிட்ட விலங்குகளின் இரத்தத்தோட அவங்களோட இரத்தத்தையும் கலந்து விட்டான். அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட துயரம் நடந்துச்சுன்னா அவங்க பெரிய பாவிகள் தான், அதனாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு மக்கள் நினைப்பது வழக்கம். அதனாலதான் அவங்க இந்த சம்பவத்தை இயேசு கிட்ட சொல்ல வந்தாங்க. ஆனா உடனே இயேசு அவங்கள பார்த்து, அந்த கலிலேயர்கள் மற்ற எல்லா கலிலேயர்களையும் விட பெரிய பாவிகளா இருந்ததாலதான் அவங்களுக்கு இப்படி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அதே மாதிரி சீலோவாமிலே இருந்த கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து போனாங்க. அவங்க மற்ற எல்லாரையும் விட பெரிய குற்றவாளிகள்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லை. நீங்களும் மனம் திரும்பலன்னா நீங்களும் அப்படியே அழிந்து போவீங்கன்னு சொல்றார். இதுக்கப்புறம் இயேசு ஒரு உவமையும் சொல்றார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்போ அவன் தோட்டக்காரனை பார்த்து, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறதுன்னு சொன்னான். அதற்கு தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊமையில 3 முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரன், தோட்டக்காரன், அத்திமரம். திராட்சை தோட்டத்தோட சொந்தக்காரன் தேவனை குறிக்கிறார். அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களையும் தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு மனிதனையும் குறிக்குது. தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். அந்த அத்திமரம் காட்டுல இல்ல, திராட்சை தோட்டத்துல நடப்பட்டிருந்தது. அதாவது அது நல்ல நிலத்துல, பாதுகாப்பான இடத்துல, நல்ல பராமரிப்போட வளர்க்கப்பட்டது. அதுக்கு தண்ணீரும் கவனிப்பும் பாதுகாப்பும் எல்லாமே கிடைத்தது. ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், ஆலயம், தீர்க்கதரிசிகள், உடன்படிக்கைகள், ஆசீர்வாதங்கள்னு அநேக காரியங்களை கொடுத்திருந்தார். ஆனா தேவன் எதிர்பார்த்த மனம் திரும்புதலும் ஆவியின் கனிகளும் அவங்க கிட்ட இல்ல. தேவன் இதை எல்லாவற்றுக்கும் மேலா கடைசியா அவரோட சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அவங்களுக்குள்ள அனுப்பினார். இயேசு சுமார் 3 வருஷங்களா ஊர் ஊரா சுற்றி திரிந்து மனம் திரும்புதலை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணினார். அற்புதங்களை செய்தார், நோயாளிகளை குணமாக்கினார், பசியானவங்களுக்கு உணவு கொடுத்தார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆனா இதுக்கப்புறமும் கூட நிறைய ஜனங்கள் அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டாங்க. அவங்களோட இருதயத்துல எந்த ஒரு மனமாற்றமும் இல்லை. இந்த உவமையில 3 வருஷமா கனி தேடியும் கனி இல்லாதது மாதிரி இயேசுவோட 3 வருஷ ஊழியத்திற்கு பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட பெரிய அளவுல மனமாற்றம் எதுவும் காணப்படல. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போட தோட்டத்தின் சொந்தக்காரருக்கு உரிமை இருந்தது மாதிரி தேவனுக்கும் கனி கொடுக்காத ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்ய உரிமை இருக்கு. ஆனா அந்த இரக்கமுள்ள தோட்டக்காரன் அத்தி மரத்துக்காக இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டது மாதிரி இயேசுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இன்னும் ஒரு வாய்ப்பை கேட்டார். பிதாவாகிய தேவனும் மனம் இறங்கி இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இயேசு சிலுவையில அறையப்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் மாதங்களே இருந்தது. ஆனாலும் அவர் அது வரைக்கும் தொடர்ந்து அற்புதங்களை செய்தார், ஜனங்களை மனம் திரும்ப அழைத்தார். ஜனங்களுக்கு அவர் இன்னும் ஒரு வாய்ப்பை கூட கொடுத்தார். யூதர்கள்ல சிலர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டாலும் முழு தேசமா இஸ்ரவேல் இயேசுவை நிராகரித்தது.
கடைசியில அவங்க இயேசுவை சிலுவையிலேயே அறைந்தாங்க. தேவன் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும் அவரோட சொந்த குமாரனையே அனுப்பியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து இயேசுவையே சிலுவையில அறைந்ததால தேவன் சொன்ன நியாய தீர்ப்பு அவங்க மேல வந்தது. கிபி 70 தீத்துராயன் ரோம படைகளை கொண்டு வந்து எருசலேமை அழித்து தேவாலயத்தையும் இடித்து இஸ்ரவேல் ஜனங்களை உலகமெங்கும் சிதறடித்தான். இயேசு எச்சரித்தது அப்போ நிறைவேறினது. கனி கொடுக்காத மரம் கடைசியில வெட்டப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊமை வெறும் இஸ்ரவேலுக்கானது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு மனிதனுக்குமான தனிப்பட்ட எச்சரிக்கையும் கூட. இன்னைக்கும் இயேசு நம்மளோட பிரதான ஆசாரியராக தேவனுடைய சன்னதியில நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கமுள்ள தோட்டக்காரனை மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்கிறார். தேவனும் அவருடைய கிருபையினால ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு சந்தர்ப்பம்னு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா தேவன் என்றென்றைக்கும் பொறுமையா காத்து கொண்டே இருக்க மாட்டார். அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மனம் திரும்புதலே இல்லாம தொடர்ந்து கனி கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு நாள் நிச்சயமா நியாய தீர்ப்பு வரும். அதனால தேவன் இன்னும் காலம் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்மளோட இருதயத்தை கடினப்படுத்தாம மனம் திரும்பி கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும். ஏன்னா இன்னைக்கு தேவன் கிருபையா நம்மை அழைக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனா இந்த வாய்ப்பு என்றென்றைக்கும் இருக்காது. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள்னு இயேசு சொன்ன அந்த எச்சரிக்கை அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கூட பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.